சிறகடிக்க ஆசை ஸ்ரீலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமா இங்கே வந்து அவங்களுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் விஜயா பேசுகிறத கண்டிப்பாக நம்ம கண்டுக்கவும் கூடாது, அவங்க பேச்சை கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு முத்து மீனா கிட்ட பேசி புரிய வச்சதால மீனா ரொம்ப சந்தோஷமா அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டேயும் பேசுகிறாங்க. எனக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நானும் உங்களுக்கு நிறைய உதவி செய்வேன் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முத்து, ஆமாம், மீனாவை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். மீனா இப்போ தான் பூக்கடைக்கு ஓனர் ஆயிருக்கா. ஆனால் முன்னாடியெல்லாம் வேலை பார்க்கும்போது நீங்கள் எல்லாரும் மீனாவுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கீங்க. அதனால மீனா வந்து ரொம்ப நல்லபடியாக டெக்கரேஷன் ஆர்டர்லாம் செஞ்சு முடிச்சிருக்கா. அதனால் இப்போவும் நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு எல்லார்கிட்டேயும் முத்துவும் மீனாவும் இப்படிலாம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது, மீனாவை பற்றி எங்களுக்கு தெரியாதா? மீனாவுக்கு இப்போ வந்து பூக்கடையில் நிறைய வேலை இருக்குது. மீனா வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் எப்பயுமே மீனா வந்து எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. அதனால் மீனாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு நாங்களும் நினைக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இதை கேட்ட முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மீனா, நீ கண்டிப்பாக உதவி செய்வேன்னு எல்லாரும் நம்புகிறாங்க மீனா. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா மட்டும்தான் மீனா உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து இப்படிலாம் பேசுகிறாங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் சிந்தாமணி தான். ஏன்னா என் அம்மா சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல. ஆனால் நீ எங்கள் அம்மா பேச்சை கேட்கணுன்ற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே சிந்தாமணி வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் எல்லார்கிட்டேயும் வந்து பேசுகிறாங்க. இந்தாங்க, உங்கள் எல்லாருக்காகவும் தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு இங்கே சிந்தாமணி வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்து தேவையான பொருளெல்லாம் கொடுக்குறாங்க. உடனே மீனாவும் முத்துவும் என்னங்க சிந்தாமணி வேறு வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது, மீனா நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க அங்கே சிந்தாமணி வராங்க. என்ன மீனா, எல்லாருக்கும் உதவி செய்வேன்னு பேசிகிட்டு இருக்கு, ஆனால் என்ன பார்த்தியா, எல்லாருக்கும் உண்மையாகவே இப்போவே உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதனால் எனக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது அப்படின்னு பேசும்போது, பரவாயில்ல சிந்தாமணி, என்கிட்ட நிறைய பணம் இல்லை, வசதி இல்லை. ஆனால் என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்வேன். என் மேலே நம்பிக்கை இருந்தால் அவங்க எனக்கு உதவி செய்யட்டும். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சா இவங்க எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக உதவி செய்வேன். அப்படியே இந்த வாய்ப்பு கிடைக்கலனாலும் பூக்கடையில் இருக்கிற வேலையை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, மீனா, நீ எப்படியாவது முன்னேறலான்னு நினைக்கிற. உனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறமா ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் உன்கிட்ட தானே வந்து நிற்கணும், உன்கிட்ட தான் வந்து பேசணும். அப்படி என்னைக்கும் நடக்கவே நடக்கக்கூடாது. அதனால் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ஆமாம், உன்னுடைய மாமியார் விஜயா இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யாத மீனா, வீட்டில் இருக்க வேலையை பாருன்னு உன்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, உடனே மீனா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான். விஜயாத்தை வந்து பேசுனதுக்கு காரணம் இந்த சிந்தாமணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம், ஆனால் நீங்கள் தான் தேவையில்லாமல் வந்து பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு முத்து வந்து கேள்வி கேட்கும்போது, முத்து, நீ வந்து தேவையில்லாமல் பேசாமல் இரு. நான் மீனா கிட்ட தானே பேசிகிட்ருக்கேன். மீனா ஏற்கனவே வந்து எனக்கு நிறைய பிரச்சனை செய்கிறாங்க. மீனா டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறதுனால தான் எனக்கு எந்த வேலையும் சரியாக கிடைக்கிறதில்ல. எனக்கு வருமானமும் வரதில்ல. அப்படி இருக்கும்போது மீனாவுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் மீனா என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு இந்த வாய்ப்பு வேண்டான்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனால் யார் பேச்சும் கேட்கக்கூடாது, நல்லபடியாக முன்னேறினா போதும்னு நினச்சா நான் பொறுமையாக இருக்க முடியுமா? அதனால தான் நானும் எல்லாருக்கும் உதவி செய்கிறதுக்காக அவங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ உங்களால் என்ன செய்ய முடியும்? எல்லாரும் மனசு மாறிடுவாங்க. மீனா, நீ பேசுகிறதெல்லாம் யாரும் கேட்கவும் மாட்டாங்க, கண்டுக்கவும் மாட்டாங்க. உனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க போகிறதே இல்லை. பேசாமல் இப்போவே இந்த வாய்ப்பு வேண்டான்னு நீ வந்து உன்னுடைய வேலையை பார்த்தன்னா நானும் சந்தோஷமாக எப்பயும் போல் எனக்கு கிடைக்கிற இந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, போதும் சிந்தாமணி, நீங்கள் எல்லாருக்கும் உதவி செய்கிற மாதிரி வந்து ஏமாத்துறீங்க. ஆனால் நான் உண்மையாகவே உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல. என் மாமியார் பேச்சையே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்போ உங்கள் பேச்சையா கேட்க போகிறேன்? என்னுடைய வேலைக்காக என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். என் வீட்டுக்காரர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அதனால் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்க்குறீங்களா அப்படின்னு மீனா வந்து பேசுகிறாங்க. அப்போ விஜயா பேச்சையே கேட்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்களா? பரவாயில்லையே, அப்போ வீட்டில் இருக்க வேலையெல்லாம் கவனிக்க வேண்டாம், இப்படி கிடைக்கிற நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கணும், நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படி தானே? எனக்கும் என்ன செய்யணும்னு தெரியும் மீனா.
அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி பேசிட்டு சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. பார்த்தீங்களா, உங்கள் எல்லாருக்காகவும் இவ்வளோ உதவி செய்கிறேன், அதனால் இந்த வாய்ப்பு எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சிந்தாமணி அக்கா கவலைப்படாதீங்க, நீங்கள் எங்களுக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்க, நாங்கள் அதெல்லாம் மறக்கவே இல்லை, கண்டிப்பாக இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான் கிடைக்க போகுதுன்னு எல்லாரும் பேசும்போது மீனா கவனிக்கிறாங்க. முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, சிந்தாமணி வந்து என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு. சிந்தாமணி மட்டும்தான் உதவி செய்கிறதா அவங்க எல்லாரும் நம்புகிறாங்க. அதனால் நம்ம பேசுகிறத யாருமே நம்ப மாட்டாங்க. அப்புறம் எப்படிங்க இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே முத்து சொல்கிறாங்க, மீனா நம்பிக்கையாக இருக்கணும், நம்ம வேலையை பொறுப்பாக உண்மையாக நேர்மையாக செய்யணும், அதுவே போதும் மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி மீனா, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு மீனா வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. முத்துவும் சவாரிக்கு போகிறாரு. உடனே வேலையெல்லாம் முடிச்சுட்டு கார் செட்டுக்கு வந்த முத்துக்கிட்ட வந்து செல்வம் கேட்குறாரு, என்னப்பா முத்து, இங்கே மீனா சிஸ்டர் வந்து இவங்களுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, ஆமாம் மீனா சிஸ்டர் சந்தோஷமாக தானே இருக்காங்க, கிடைச்ச வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தணும் அப்படின்னு மீனா சிஸ்டர் வந்து சந்தோஷமாக அவங்க வேலையை பார்க்குறாங்கல்ல அப்படின்னு இங்கே செல்வம் கேட்கும்போது, ஆமாம், மீனா வந்து இப்போ யார் பேச்சும் கேட்கக்கூடாது, நமக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தணும்னு நினச்சாலும் இங்கே சிந்தாமணியால் தான் நிறையா பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. நீ என்ன முத்து சிந்தாமணியை பற்றிலாம் யோசிக்கிற, இங்கே சிந்தாமணி பிரச்சனை செஞ்சாலும் மீனாஸ்டர் தன்னுடைய திறமையால் கண்டிப்பாக முன்னேறுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, செல்வம், இவ்வளோ நம்பிக்கையாக நீயே பேசும்போது நான் எப்படி மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருப்பேன், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துப்பேன், மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சந்தோஷமாக பேசுகிறாரு முத்து. இங்கே சிந்தாமணி பார்வதி வீட்டுக்கு வராங்க. வரும்போதே விஜயாவுக்கு புது துணியெல்லாம் வாங்கிட்டு வராங்க. விஜயாவுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க சிந்தாமணி. அங்கே வந்த பார்வதி, என்ன சிந்தாமணி இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது, என் ஃப்ரெண்டு விஜயா மேடம்காக தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக வந்து இந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, ஏன் விஜயா தான் கேட்டாளான்னு கேட்கும்போது, இல்லை விஜயா மேடம்காக பரிசு கொடுக்கறதுக்காக இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணி. எந்த காரணமும் இல்லாமல் நீங்கள் இவ்வளோ செலவு செய்ய மாட்டீங்களே சிந்தாமணி அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. என்ன பார்வதி இப்படி பேசுகிறீங்க, விஜயா மேடம் என்னை ரொம்ப நம்புகிறாங்க, விஜயா மேடம்க்கு பரிசு கொடுக்கணும்னு நினச்சேன், அதனால் விஜயா மேடம்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், ஏன் அவங்களுக்கு இந்த பரிசெல்லாம் நான் வாங்கி கொடுக்கக்கூடாதா என்ன, நிறைய செலவு பண்ணியிருக்கேன், எந்த ஒரு காரணமும் இல்லை, விஜயா மேடம் என்னுடைய ஃப்ரெண்டு அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது பார்வதி சொல்கிறாங்க, நீங்கள் எப்போவும் விஜயா கிட்ட பேச என் வீட்டுக்கு தான் வரீங்க, அப்போ நான் உங்கள் ஃப்ரெண்டு இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை பார்வதி, கண்டிப்பாக உங்களுக்கும் நான் வந்து இந்த பரிசெல்லாம் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லை சிந்தாமணி, நீங்கள் வாங்கி கொடுக்குற பரிசுக்காக சொல்லலை, எந்த காரணமும் இல்லாமல் இப்படிலாம் நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே விஜயா வராங்க. என்ன பார்வதி, சிந்தாமணி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன சிந்தாமணி இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. என்ன விஜயா மேடம், உங்களுக்காக தான் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன விஜயா மேடம், எதுக்கு கேள்வி கேட்குறீங்க, இந்த பரிசு எல்லாமே உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், உங்களுக்காக புது துணியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஏன் நகையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும்ல, ஒவ்வொன்றையும் உங்களுக்காக தான் பார்த்து பார்த்து அவ்வளோ கவனமாக வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன சிந்தாமணி, எனக்காகவா இவ்வளோ பொருளையும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுக்கு சிந்தாமணி நீங்கள் பரிசு கொடுக்கணும், ஏற்கனவே மீனாவும் முத்துவும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு நானே வந்து மீனா முத்து மேலே ரொம்ப கோபமாக இருக்கேன், ஆனால் நீங்கள் எனக்காக இவ்வளோ செலவு செஞ்சுருக்கீங்க, எதுக்கு சிந்தாமணி எனக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு விஜயா கேட்டாலும், சிந்தாமணி இவ்வளோ பரிசு கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு விஜயா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. உடனே இங்கே சிந்தாமணி சொல்கிறாங்க, விஜயா மேடம், எனக்கு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதனால் நான் சந்தோஷமாக இருக்கேன், எப்பயுமே எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அதான் உங்களுக்கு பரிசு கொடுக்கலாமேன்னு, உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமேன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், வேண்டான்னு சொல்லாமல் நீங்கள் இதெல்லாம் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே பார்வதி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே நிற்க, உடனே விஜயா ரொம்ப சந்தோஷமாக ஒவ்வொன்றையும் எடுத்து பார்க்குறாங்க. என்ன சிந்தாமணி இவ்வளோ செலவு செஞ்சுருக்கீங்களே அப்படின்னு விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே இங்கே சிந்தாமணி வந்து பேசுகிறாங்க, பரவாயில்ல விஜயா மேடம், இது எல்லாமே உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஜயா மேடம், மீனாவும் முத்துவும் உங்கள் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்கன்னு இங்கே பார்வதி கிட்ட பேசிட்டு இருந்தீங்களே, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே மீனாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவே கூடாதுன்னு மீனா வீட்டில் இருக்க வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னால் யாருமே என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, மீனாவுக்கும் முத்துவுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க, அதனால தான் என்ன செய்யன்னு தெரியல, இங்கே மீனாவும் முத்துவும்
கண்டிப்பா கிடைச்ச வாய்ப்ப நல்லபடியா பயன்படுத்துவோம் அப்படின்னு என் பேச்ச கேட்கவே மாட்டிக்கிறாங்க சிந்தாமணி. என்ன செய்றது? நீங்க சொன்ன மாதிரியே மீனாவுக்கு மட்டும் இந்த பெரிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா, அப்புறம் மீனா வீட்ல இருக்க எந்த வேலையும் செய்ய மாட்டா. என் பேச்ச கேட்க மாட்டா. ஏன் மீனா முத்துவ கையில பிடிக்கவே முடியாது. அப்புறம் மீனாவுக்காகவும், முத்துவுக்காகவும் வீட்ல இருக்க வேலைய நான் தான் பார்த்துக்கணும். அப்புறம் மீனாவ பார்க்க வர எல்லாருக்கும் நான் தான் காஃபி எல்லாம் கொண்டு வந்து குடுக்கணும். இப்படிலாம் நடக்கவே கூடாதுன்றதுக்காக தான் உங்க பேச்ச கேட்டு வீட்டுக்கு அங்க வந்த உடனே மீனா எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் குடுத்துட்ருக்கும்போதே, தெளிவா மீனா நீ என் மருமகளா இருக்கணும்னா, இந்த வீட்ல இருக்கணும்னா, கண்டிப்பா என் பேச்ச தான் கேட்கணும்னு எவ்வளவோ பேசி பார்த்தேன். ஆனா முத்து என் பேச்ச கேட்கவே கூடாதுன்னு எல்லார் முன்னாடியும் என்ன எதிர்த்து பேசுறான். என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, உடனே பார்வதி சொல்றாங்க, "என்ன சிந்தாமணி, விஜயாவுக்காக எதுக்கு இந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியலையேன்னு நான் ரொம்பவே யோசிச்சேன். இப்ப தானே புரியுது. மீனாவுக்கு அ இவ்ளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு இங்க முத்து சந்தோஷப்படுறாரு. வீட்ல எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா, இங்க மீனாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக விஜயா கிட்ட பேசி பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறீங்க. அதனால தான் விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ற மாரி இந்த பரிசெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அப்படிதானே? விஜயா, இப்பவும் சொல்றேன். உன்னுடைய மருமக மீனா பொறுப்பான மருமக. வீட்ல இருக்க வேலையெல்லாம் ரொம்ப கவனமா பார்த்துக்கிறான்னு நீயே பேசியிருக்க. ஏன் மீனா, முத்துன்னு யாருமே வீட்ல இல்லன்னா, என்னை யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்கன்னு நீ தானே சொன்ன. எப்பயுமே உனக்கு உதவி செய்றது மீனாவும், முத்துவும் தான். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம, நீ சிந்தாமணி பேச்ச கேட்டுட்டு இருந்த. கண்டிப்பா அ மீனாவும், முத்துவும் இந்த வீட்ல இருக்க வேண்டான்னு முடிவெடுப்பாங்க. அப்புறம் உன்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க. மனோஜுக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம். என்னதான் மனோஜுக்கு நீ உதவி செஞ்சாலும், உனக்கு ஒரு பிரச்சனைனா, மனோஜ் வந்து சப்போர்ட் பண்ணவே மாட்டான். இதெல்லாம் உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, இங்க விஜயா வந்து என்ன பேசன்னு தெரியாம அமைதியா யோசிக்கிறாங்க. சிந்தாமணி சொல்றாங்க, "இல்ல மேடம், நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக இதெல்லாம் நான் வாங்கிட்டு வரவே இல்ல. எப்பயுமே நீங்க எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. அத பார்வதி புரிஞ்சுக்க மாட்டாங்கல்ல. அதான் இப்படிலாம் பேசுறாங்க. பார்வதி உங்களுக்கு மீனாவும், முத்துவும் மட்டும் தான் முக்கியம். அதனால தான் மீனாவுக்கும், முத்துவுக்கும் சப்போர்ட் பண்றீங்க. என்ன புரிஞ்சுக்காம பேசுறீங்க. ஆனா எனக்கு விஜயா மேடம் முக்கியம். அவங்க என்னுடைய ஃப்ரெண்டு. அவங்களுக்காக அ இப்படி நான் வந்து பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னதான் மீனாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சாலும், எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? விஜயா மேடம் உங்களுக்கு தானே பிரச்சனை வரும். மீனாவும், முத்துவும் உங்க வீட்ல தான் இருக்காங்க. மீனாவுக்கும், முத்துவுக்கும் நீங்க தான் சமைச்சு குடுக்கணும். அவங்களுக்கு தேவையான வேலையெல்லாம் நீங்க தான் செய்ய போறீங்க. அதனால தான் யோசிச்சு பேசினேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா, எப்பயும் போல இந்த வாய்ப்பு எனக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு பேசுறாங்க. எனக்கு அதெல்லாம் புரியுது சிந்தாமணி. இருந்தாலும் மீனா கிட்டயும், முத்துக்கிட்டயும் பேசி புரிய வைக்கவே முடியல. ஏற்கனவே மீனா கிட்ட பூக்கடைக்கு போக வேண்டாம். பூக்கடையில இருக்க வேலைய கவனிக்கவே வேண்டான்னு சொன்னேன். ஆனா மீனா என் பேச்ச கேட்கலையே! மீனாவுக்கு பெரிய பூ ஆர்டர் கிடைச்சிருக்கு. நெறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குது. அதே மாதிரி இப்பவும் என் பேச்ச கேட்கவே கூடாதுன்னு மீனாவும், முத்துவும் மட்டும் யோசிக்கல. வீட்ல உள்ள எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஏன் என் வீட்டுக்காரரும் இங்க மீனாவுக்கும், முத்துவுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. மீனாவுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா, விஜயா நீ மீனாவ பாராட்டி பேசணும். இங்க வந்து மீனாவ விட்டுக் குடுக்கக்கூடாது. மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு என் வீட்டுக்காரர் வந்து மீனா முத்துவுக்காக பேசுறாரு. என்கிட்ட ரொம்ப கோவப்படுறாரு. இதுல நான் என்ன செய்ய முடியும்? சிந்தாமணி நீங்களே சொல்லுங்க. வீட்ல எல்லாரும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணும்போது, என்னால அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கவே முடியல. அதனால தான் என்ன செய்யன்னு நான் பார்வதி வீட்டுக்கு கிளம்பி வந்தேன். இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான், நீங்க எனக்காக இவ்ளோ பரிசு வாங்கிட்டு வந்திருக்கீங்க. சொல்லப்போனா இந்த நகையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு இவ்ளோ வந்து பரிசு குடுத்துருக்கீங்க. உங்களுக்கு உதவி செய்யாம இருப்பேனா என்ன? நான் கண்டிப்பா சிந்தாமணி உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். மீனாவும், முத்துவும் என்னதான் வந்து யோசிச்சாலும், இந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு நெனச்சாலும், அப்படிலாம் இந்த வாய்ப்பு முத்துவுக்கும், மீனாவுக்கும் கிடைக்க நான் விடவே மாட்டேன். நீங்க கவலைப்படாம இருங்க. அப்படின்னு விஜயா பேசுறாங்க. அதுக்கப்புறம் சிந்தாமணி கிட்ட வேற கேட்குறாங்க. சிந்தாமணி இந்த பரிசெல்லாம் எனக்காக தானே வாங்கிட்டு வந்தீங்க. இதெல்லாம் நானே எடுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஜயா மேடம் உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்வதி என்னுடைய ஃப்ரெண்டு தான். ஆனா அவங்களுக்கு இதெல்லாம் நான் வாங்கி கொடுக்கவே இல்ல. ஏன்னா எனக்கு நீங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, விஜயா ரொம்ப சந்தோஷமா எனக்கு இதே மாதிரி வந்து நகையெல்லாம் வாங்கணும்னு நெனச்சேன். மனோஜ் தான் எனக்காக நகையெல்லாம் வாங்கி தருவான்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா என் ஃப்ரெண்டு சிந்தாமணி இப்படி நான் வந்து எதிர்பார்க்கவே இல்ல. இப்படி எனக்காக பரிசெல்லாம் குடுப்பாங்கன்னு நெனைக்கவே இல்ல. கண்டிப்பா இன்னைக்கு மீனா கிட்ட பேசணும். மீனா என் வீட்ல இருக்கணும்னா, என் பேச்ச தானே கேட்கணும். இனி மீனாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க நான் விடவே மாட்டேன்.
எனக்காக இவ்வளோ பெரிய பரிசெல்லாம் கொடுத்துருக்காங்க சிந்தாமணி, இவங்களுக்கு நான் எப்படி உதவி செய்யாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சிந்தாமணி பரிசு கொடுத்ததால விஜயா வந்து இப்படிலாம் யோசிக்கிறாங்க. ஆனால் பார்வதி நினைக்கிறாங்க, சிந்தாமணி வந்து புதுசாக திட்டம் போட்டு விஜயாவை ஏமாத்தணும்னு நினச்சி தான் இப்படி புது துணியெல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நகையெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம பரிசு கிடைச்சா போதும்னு சிந்தாமணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு விஜயா பேசிகிட்டு இருக்காங்கன்னா, என்ன இருந்தாலும் கண்டிப்பாக மீனாவை முத்து விட்டு கொடுக்காம இந்த பெரிய வாய்ப்பு கிடைக்கணுன்றதுக்காக முத்து வந்து உதவி செய்வார். என்னதான் விஜயாவும் சிந்தாமணியும் பிரச்சனை செய்யணும்னு நினச்சாலும் மீனாவுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க பார்வதி. இங்கே விஜயா வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி வராங்க. வந்த உடனே இங்கே அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் யாருமே சிந்தாமணியை புரிஞ்சுக்காம வந்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கள, சிந்தாமணி என்னுடைய ஃப்ரெண்டு, எனக்காக பரிசு கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஜயா இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க, சிந்தாமணி எனக்காக பரிசு கொடுத்துருக்காங்க, நீங்களே பாருங்களேன், எனக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஜயா இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி பேசாமல் சிந்தாமணிக்கிட்ட திருப்பி கொடுத்துரு. அவங்க எதுக்காக உனக்கு பரிசு கொடுக்கணும்? ஏற்கனவே மீனாவுக்கும் முத்துவுக்கும் சிந்தாமணியால் நிறைய பிரச்சனை வருது. நீ சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தானே இப்படிலாம் வந்து கொடுக்குறாங்க. எனக்கு புரியுது, இதெல்லாம் வேண்டான்னு உன்னுடைய ஃப்ரெண்டு சிந்தாமணிக்கிட்ட நீ திருப்பி கொடுத்துருன்னு சொல்கிறாங்க அண்ணாமலை. அது எப்படிங்க முடியும்? அதெல்லாம் முடியாது. சிந்தாமணி எனக்காக நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எனக்காக இப்படி நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தா பரவாயில்ல. நீங்கள் தான் சம்பாதிக்கிற பணத்தை பசங்களை வந்து நல்லா படிக்க வைக்கணும்னு வந்து யோசிச்சிங்க. தேவையில்லாமல் வந்து செலவு செஞ்சீங்க. இப்போ எனக்குன்னு நீங்கள் வந்து இந்த நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தா சிந்தாமணி கொடுக்கும்போது வேண்டான்னு சொல்லியிருப்பேன். இப்போ மனோஜும் பிஸ்னஸில் வந்து நல்லா சம்பாதிக்க முடியாமல் கஷ்டப்படுறான். எனக்கு கிடைச்ச பரிசுங்க, எதுக்கு வேண்டான்னு சொல்லணும்? சிந்தாமணி ரொம்ப நல்லவங்க அப்படின்னு பேசும்போது அண்ணாமலைக்கு ரொம்ப கோபம் வருது. உனக்கு இந்த பரிசு தான் முக்கியம். மீனா முத்துவுக்கு பிரச்சனை செய்யணும்னு தான் சிந்தாமணி இப்படி உனக்கு பரிசு கொடுக்குறாங்க. இல்லைனா எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இப்போ எதுக்கு அவங்க பரிசு கொடுக்கணும்? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை விஜயா. பார்வதி வீட்டுக்கு போனால் பார்வதி கிட்ட பேசிட்டு வந்தால் பரவாயில்ல. சிந்தாமணியை பாராட்டி பேசிகிட்டு இருக்க. சிந்தாமணி தான் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டுன்னு வேற சொல்கிற. என்ன விஜயா இதெல்லாம் அப்படின்னு அண்ணாமலை கேட்கும்போது, இல்லைங்க, சிந்தாமணி எனக்காக பரிசு கொடுத்துருக்காங்கன்னு சந்தோஷமாக வந்து பேசினா நான் எதுக்காக சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன்? எப்படியும் சிந்தாமணிக்கு தான் இந்த பெரிய வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியும்ல. அப்புறம் மீனாவும் முத்துவும் என் பேச்சை கேட்கலனாலும் எனக்கு என்னங்க பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்த ஸ்ருதியும், அண்ணாமலை அங்கிள் எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்து பேசிட்டு போகலாமேன்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் விஜயா ஆண்டி, என்ன வந்து உங்களுக்கு நிறைய பரிசு கிடச்சிருக்கு போல, யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, சிந்தாமணி தான் கொடுத்தாங்க. பார்த்தீங்களா, என் மருமக ஸ்ருதி வந்த உடனே பரிசை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னது சிந்தாமணி தான் இதெல்லாம் கொடுத்தாங்களா? எதுக்காக அவங்கக்கிட்ட இந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? வேண்டான்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு அண்ணாமலை பேசின மாதிரியே ஸ்ருதியும் பேசுகிறாங்க. உடனே ரவி சொல்கிறாங்க, ஆமாம்மா, சிந்தாமணியால் இங்கே மீனா அன்னைக்கு எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, நீங்கள் எதுக்குமா அவங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் சரியே இல்லைம்மா அப்படின்னு எல்லாரும் விஜயா கிட்ட இப்படி பேசும்போது, என்ன நான் எவ்வளோ சந்தோஷமாக இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், எனக்காக பரிசு கிடச்சிருக்குன்னு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாக பேசலான்னு வந்தேன், ஆனால் எல்லாரும் என்னை இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நகையெல்லாம் எப்படி வந்து திருப்பி கொடுக்க முடியும்? சிந்தாமணி எனக்காக ஆசையாக இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அதனால தானே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நானும் ஆசைப்பட்றேன். மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ணால் இப்படி எனக்கு இந்த நகையெல்லாம் கிடைக்குமா? எனக்கு என்ன பிடிக்கும்னு மீனாவும் முத்துவும் வாங்கி கொடுப்பாங்களா? இல்லையே. அவங்க சம்பாதிக்கிற பணத்தையே என்கிட்ட கொடுக்க மாட்டாங்க, தேவையில்லாமல் செலவு செய்வாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு நான் முத்துவுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணணும்? இவங்க எல்லாரும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் கண்டிப்பாக நான் சிந்தாமணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு இங்கே விஜயா வந்து யோசிக்கிறாங்க. அந்த சமயம் மீனா பூக்கடையில் இருக்கிற வேலையெல்லாம் கவனிக்கிறாங்க. அங்கே சிந்தாமணி வந்த உடனே இங்கே மீனா வந்து, என்ன சிந்தாமணி, எதுக்கு என்னுடைய பூக்கடைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மீனா, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஆனால் நீ தான் எல்லார்கிட்டேயும் பேசிகிட்ருக்க, எனக்கு கண்டிப்பாக இந்த பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு நம்பிக்கையாக வேற பேசிகிட்ருக்கல்ல. இன்றைக்கி நீ வீட்டுக்கு போன உடனே உன்னுடைய மாமியார் கண்டிப்பாக பிரச்சனை செய்வாங்க. ஏன்னா இங்கே விஜயா மனசு மாறணுன்றதுக்காக அவங்களுக்காக நான் என்னெல்லாம் வந்து பரிசு கொடுத்துருக்கேன் தெரியுமா? உங்கள் விஜயாவுக்கு என்ன பிடிக்கும்னு ஒவ்வொன்றையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக எவ்வளோ செலவு செஞ்சாலும் பரவாயில்லன்னு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் உன்னால் இப்படிலாம் செய்ய முடியுமா? அதனால் உன்னுடைய மாமியார் விஜயா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது,
உடனே மீனா சொல்கிறாங்க, சிந்தாமணி நீங்கள் விஜயாத்த மனசை மாற்றலாம். ஆனால் விஜயாத்த எனக்கு பிரச்சனை செஞ்சா இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் யோசிக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க போகிறதே இல்லை. தேவையில்லாமல் பேசாமல் இங்கேருந்து கிளம்புறீங்களா? ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குது. உங்களுக்கு தான் எந்த வேலையும் இல்லாமல் இப்படி பிரச்சனை செய்கிறதுக்காக என் கடைக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு நான் பதட்டமாக போகிறதும் இல்லை, யோசிக்க போகிறதும் இல்லை. ஏன்னா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணுன்றதுக்காக நானும் என்ன வேணாலும் செய்வேன். விஜயாத்த பேச்சை கேட்டு வீட்டில் இருக்க வேலையை தான் பார்ப்பேன் நீங்கள் நினச்சிங்கல்ல. என் வீட்டுக்காரர் முத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அப்புறம் எனக்கு என்னங்க பிரச்சனை? அதனால் எனக்காக என் வீட்டுக்காரர் என்ன வேணாலும் செய்வார். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு கிளம்புறீங்களா? உங்களுக்கு வேறு வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட பேச ஏன் கடைக்கு வரீங்க? நான் இப்போ இந்த பூ கடைக்கு ஓனராக இருக்கேன். நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குது, பூ ஆர்டர் கிடைக்குது. ஆனால் உங்களுக்கு எந்த டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்கிறதே இல்லை. அதனால தானே என் மேலே உள்ள கோவத்தில் இப்படி ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறீங்க. சிந்தாமணி, நீங்கள் இப்படிலாம் யோசிப்பீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உங்களுக்காக விஜயாத்தை சப்போர்ட் பண்ணணும்னு இப்படிலாம் வந்து அவங்களுக்கு நிறைய பரிசெல்லாம் கொடுக்குறீங்கல்ல. ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இங்கே எங்கள் வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. ஏன் ரவி, ஸ்ருதி, அண்ணாமலை மாமா, என் வீட்டுக்காரர் முத்துன்னு எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக என்னை விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. விஜயாத்த பேச்சை நான் கேட்க போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சிந்தாமணி ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. விஜயா எப்படியாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, மீனாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க விடக்கூடாது அப்படின்றதுக்காக எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் நானும் வந்து விஜயாவுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்தேன். விஜயாவுக்கு பரிசெல்லாம் கொடுத்துருக்கேன். ஆனால் விஜயா பேச்சை கேட்கவே மாட்டேன்னு இந்த மீனா என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ விஜயா எனக்காக சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து யோசிக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணியிருக்க போகிறேன், விஜயாவுக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க போகிறேன், இதெல்லாம் தேவையில்லாமல் இப்படி செஞ்சுட்டேன் போலையே அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி யோசிக்கிறாங்க. மீனாவும் முத்துவும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. வந்த உடனே முத்து வந்து, அப்பா மீனா வந்து எல்லார்கிட்டேயும் பேசியிருக்காங்கப்பா, மீனாவுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மீனா இப்போவே எல்லாருக்கும் உதவி செய்கிறதுனால கண்டிப்பாக இந்த வாய்ப்பு கிடைச்சா மீனா தன்னுடைய வேலையை பார்க்குறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் நிறைய உதவி செய்வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது, உடனே எனக்கும் தெரியும், மீனாவை பற்றி எனக்கு தெரியாதா? மீனாவோட திறமைக்காக தான் இந்த பெரிய வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னு இங்கே வந்து அண்ணாமலை எப்பயும் போல் ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு. மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. வீட்டுக்கு வந்த ஸ்ருதி வந்து மீனாவுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. மீனா, ரவி சொன்னதெல்லாம் கேட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்கணும்னு நானே எதிர்பார்க்கல. முத்து பேச்சை கேட்டு நீங்கள் இந்த வாய்ப்பு கிடைக்கணுன்றதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க. அப்புறம் எப்படி மீனா இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காம இருக்கும்? கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ பூ கடைக்கு ஓனராக இருக்கீங்க. இனி இந்த வீட்டில் எல்லாரும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுப்பாங்க அப்படின்னு பெருமையாக பேசிகிட்ருக்காங்க ஸ்ருதி. உடனே ரவி வந்து முத்து மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க விஜயாவால் தாங்கிக்க முடியல. உடனே மனோஜ் வந்து, என்னம்மா முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சிந்தாமணி சொன்ன மாதிரியே இங்கே மீனாவுக்கு மட்டும் இந்த வாய்ப்பு கிடச்சிதுன்னா அப்புறம் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் நீங்கள் தாம்மா பார்த்துக்கணும். இப்போவே மீனாவும் முத்துவும் உங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் மீனா முத்துவை கையில் பிடிக்க முடியாது. நீங்கள் அப்புறம் பேசினாலும் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லைம்மா, இந்த வீட்டில் மீனாவும் முத்துவும் இருக்கிறதுனால கொஞ்சம் கூட அவங்க பேச்சை கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல. அப்புறம் எதுக்குமா இவங்க நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே வந்து பொறுமையாக மனோஜ் பேசுகிறத கேட்டுகிட்டே இருந்த விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. என் பையன் மனோஜ் வந்து சொல்கிறது எல்லாமே சரிதானே. மீனா என் மருமகளாக இந்த வீட்டில் இருக்கணும்னா என் பேச்சை கேட்கணும். ஆனால் எப்போ பார்த்தாலும் நான் பேசுகிறத கேட்கக்கூடாது, எதிர்த்து பேசணும்னு முத்துவும் மீனாவும் இப்படி செய்கிறதுனால மீனாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக மீனா என் பேச்சை கேட்கவே மாட்டாங்கன்னு மனோஜ் சொல்கிற மாதிரியே எல்லாமே நடக்கும், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து யோசிக்கிறாங்க. உடனே வந்து மீனா கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் பார்க்குறதுக்காக வராங்க. அந்த சமயம் அங்கே வந்த விஜயா சொல்கிறாங்க, போதும் மீனா, கிச்சனில் இருக்க வேலையை இனி நீ பார்க்கவே வேண்டான்னு சொல்லும்போது, பரவாயில்லையேம்மா நீங்கள் மனசு மாறிட்டீங்களா? மீனா இனி கிச்சனில் இருக்க வேலையை நீ பார்க்க வேண்டாம், அம்மாவே பார்த்துப்பாங்க அப்படிதானம்மா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. என் வீட்டில் என்ன வேலை செய்யணும்னு எனக்கு தெரியும். மீனாவும் முத்துவும் என் பேச்சை கேட்கவே கூடாதுன்னு இந்த பெரிய வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கணும்னு நினைக்கும்போது அப்புறம் எதுக்கு மீனாவும் முத்துவும் என் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு விஜயா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே மீனாவும் முத்துவும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, என்ன விஜயாத்தை இப்படி பேசுகிறீங்க? நான் இந்த வீட்டுக்கு வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. ஆனால் நான் வந்து இந்த வீட்டுக்கு இப்போ வரமாட்டேன்னு சொன்னாலும் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க.
மீனா இந்த வீட்டில் தான் இருக்காங்க. பொறுப்பான மருமகளா தனியாவே எவ்வளோ வேலைய பார்க்குறாங்க. ஆனா மீனாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக எதுக்கு நீங்க சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்றீங்க? எதுக்கு இப்படிலாம் பேசுறீங்க? மீனாவும், முத்துவும் இந்த வீட்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. உடனே விஜயா சொல்றாங்க, "ஸ்ருதி சொல்லப்போனா இது என்னுடைய வீடு. இங்க மீனாவும், முத்துவும் என் பேச்ச கேட்டா தானே அவங்களுக்கு நானும் சப்போர்ட் பண்ண முடியும். ஏன் மீனா எப்பயும் போல வீட்ல இருக்க வேலைய பார்த்துட்டு அமைதியா இருக்காம, எதுக்கு தேவையில்லாம இந்த பெரிய வாய்ப்பு கிடைக்கணுன்றதுக்காக இப்படி எல்லார்கிட்டயும் பேசிட்டு வரணும்? எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. என்கிட்ட கேட்டுட்டு தானே இங்க மீனாவும், முத்துவும் ஒரு முடிவெடுத்திருக்கணும். ஆனா என்கிட்ட கேட்காம அவங்களா யோசிச்சு ஒரு முடிவெடுத்தா, அப்புறம் அ எனக்கு இந்த வீட்ல கிடைக்க வேண்டிய மதிப்பு, மரியாதை கிடைக்கலன்னா, எதுக்காக மீனாவும், முத்துவும் இந்த வீட்ல இருக்கணும்? இது என்னுடைய வீடு தானே! என் பேச்ச தானே கேட்கணும்னு சொல்லும்போது, விஜயா அத்த, இன்னும் எத்தன நாளைக்கு இப்படியே பேசிட்டு இருப்பீங்க? இது என்னுடைய வீடுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இதெல்லாம் சரியே இல்ல. நாங்க உங்க மருமக தானே! எங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நீங்க என்னைக்காவது எங்களுக்கு ஏதாவது செஞ்சு குடுத்துருக்கீங்களா? இல்ல எங்களுக்கு வந்து உதவி செய்றீங்களா? எப்ப பார்த்தாலும் சிந்தாமணி உங்களுக்கு பரிசெல்லாம் வாங்கி குடுத்துருக்காங்கன்ன உடனே சந்தோஷப்படுறீங்க. ஆனா, மீனாவும், முத்துவும் உங்களுக்கு உதவி செஞ்சதே இல்லையா? ஏன் மனோஜுக்கு உதவி செய்யவே இல்லையா? அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? மீனா, முத்துவ விட உங்களுக்கு சிந்தாமணி தான் ரொம்ப முக்கியமா? அவங்க பேச்ச தான் கேட்பீங்களா? அப்படின்னு சொல்லும்போது, ஆமா ஸ்ருதி. இப்ப சிந்தாமணி என்ன பார்த்து பேசுனாங்க. உங்க மாமியாருக்கு நான் பரிசெல்லாம் வாங்கி குடுத்துருக்கேன். இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போனாலும் விஜயா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வந்த உடனே விஜயா அத்தை இப்படி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன விஜயா அத்தை? சிந்தாமணிக்காக இவ்ளோ சப்போர்ட் பண்றீங்க. என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்களா? எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சாலும் எப்பயுமே உங்களுக்கு பொறுப்பான மருமகளா இருந்து வீட்ல இருக்க வேலைய ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். சிந்தாமணி வேணும்னே திட்டம் போட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக, நீங்க என்கிட்ட பிரச்சனை செய்யணும்னு இப்படிலாம் வந்து உங்களுக்கு பரிசு வாங்கி குடுக்குறாங்க. நீங்க எப்பயுமே சிந்தாமணிய விட்டு குடுக்கக்கூடாது. சிந்தாமணிக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு சிந்தாமணி நெனைக்கிறாங்க. ஆனா நீங்க எதுக்காக அத்தை சிந்தாமணிக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லும்போது, மீனா, அப்புறம் எதுக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணணும்? சிந்தாமணி நான் கேட்காம எனக்கு பரிசு வாங்கிட்டு வந்து குடுத்துருக்காங்க. சிந்தாமணி எனக்கு எவ்வளோ பெரிய உதவிலாம் செஞ்சிருக்காங்கன்னு உனக்கு என்ன தெரியும்? ஏன் நீ சம்பாதிக்கிற பணத்த என்கிட்ட கொண்டு வந்து குடுக்குறியா? இல்ல எனக்கு தர வேண்டிய மதிப்பு, மரியாதை தான் இந்த வீட்ல எனக்கு கிடைக்குதா? அதனால சிந்தாமணி பேச்ச தான் நான் கேட்பேன். போதுமா? அதனால இந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கணும்னு நெனச்சா, என் வீட்ல முத்துவும், மீனாவும் வந்து தங்கவே வேண்டாமே! என் பேச்ச கேட்குறதா இருந்தா மட்டும் மீனாவும், முத்துவும் இந்த வீட்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப கோவமா அண்ணாமலை பேசுறாங்க. "என்ன விஜயா? என்ன பேசிட்டு இருக்க? நான் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிற, முத்து பேசுறதையும் கேட்க மாட்டேங்கிற. உன்னுடைய பேச்ச மட்டும் தான் நாங்க எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கிறியா? அப்படிலாம் முடியவே முடியாது. நீ எப்பயுமே சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணணும்னா பரவால்ல. ஆனா, அதுக்காக நாங்க மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். மீனாவும், முத்துவும் இந்த வீட்ல தான் இருப்பாங்க. இப்படிலாம் தேவையில்லாம பேசிட்டு இருந்த, அப்புறம் நான் பொறுமையாவே இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது, நீங்க அமைதியா இருங்க. மீனா, முத்துவ எப்ப பார்த்தாலும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. மனோஜ் வந்து சிந்தாமணி மாதிரியே தான் என்கிட்ட வந்து உண்மைய பேசியிருக்கான். மனோஜ் சொன்னது எல்லாமே சரிதான். இங்க மீனாவும், முத்துவும் வந்து தேவையில்லாம பிரச்சனை செய்றாங்க. இப்பவும் மீனா என் பேச்ச கேட்கறதில்ல. இந்த பெரிய வாய்ப்பு கிடைச்சா, மீனாவ கையில பிடிக்க முடியாதுங்க. அதனால தான். அதுக்கப்புறம் மீனாவுக்கு நான் தான் சமைச்சு குடுக்கணும். மீனா சொல்ற வேலைய நான் தான் செய்யணும். அதனால என்னால அப்படியெல்லாம் யோசிக்கவே முடியாது. மனோஜ் வந்து சொல்லும்போது நானே புரிஞ்சுக்கிட்டேன். என்ன முத்து, நான் சொல்ல வரதெல்லாம் புரியுதுல்ல? என்ன மீனா, நீ இந்த வீட்ல இருக்கணும்னு நெனைக்கிறியா? இல்ல கிடைக்கிற வாய்ப்பு போதும்னு, இந்த வாய்ப்ப நல்லபடியா பயன்படுத்தி முன்னேறணும்னு நீ வந்து யோசிக்கிறியா? அப்படின்னு கேட்கும்போது, உடனே முத்து சொல்றாங்க, மீனா, நானே பதில் சொல்றேன். இப்ப என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? நானும் மீனாவும் இந்த வீட்ல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. அவ்வளவுதானே? உங்களுக்காக வந்து நாங்க என்ன வேணாலும் செய்வோம். ஆனா, இப்படி மீனாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடாதுன்னு சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்றீங்கல்ல, அதனால மீனாவுக்காக நானே யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுத்திருக்கேன். அப்படின்னு சொல்லும்போது, மீனா சொல்றாங்க, "என்னங்க பேசுறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, மீனா, "முதல்ல நம்ம பையெல்லாம் எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லும்போது, "எதுக்கு?" அப்படின்னு சொல்றாங்க மீனா. "என் பேச்ச நீ கேட்பல்ல, முதல்ல இங்கேருந்து கிளம்பிருவோம். எதுக்குன்னா, இத்தன நாள் அம்மா பேச்ச கேட்டுட்டு இருந்தோம். ஆனா, இப்ப கூட நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா, சிந்தாமணி தான் முக்கியம்னு பேசுறாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இந்த வீட்ல இருக்கணும்? நம்ம பைய எடுத்துட்டு வா மீனா. ஏன் தனி குடித்தனம் போனா, உன்ன என்னால பார்த்துக்கவே முடியாதா என்ன? நானும் நல்லா தான் சம்பாதிக்கிறேன். நீ உன்னுடைய திறமையால பூக்கடைக்கு ஓனரா இருக்க மீனா. நெறைய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செஞ்சுட்ருக்க. உன்ன எங்க அம்மா பாராட்டி பேசணும். உனக்கு நல்ல பேர் கிடைக்கிறத பார்த்து சந்தோஷப்படணும். ஆனா, என் அம்மா அப்படிலாம் யோசிக்கவே மாட்டாங்க. மீனா, உன்னுடைய அருமை பெருமை என்னன்னு புரிஞ்சுக்காம என் அம்மா இப்படி பேசுறாங்க. அதனால உனக்கு இந்த பெரிய வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த வீட்ல இருந்து என் அம்மா பேச்ச கேட்கிறத விட, நம்ம தண்ணி குடித்தனம் போறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும்போது, உடனே ஸ்ருதி வந்து, முத்து, மீனாவுக்காக யோசிச்சு நீங்க
நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. எனக்கு நீங்கள் பேசுகிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுக்கு விஜயாத்த வீட்டில் இருக்கணும், எதுக்கு அவங்க பேச்சை கேட்கணும்? மீனா உங்களுக்கு நிறைய திறமை இருக்குது, அதனால தானே இவ்வளோ பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கணும்னு முத்து ஆசைப்படுறாரு. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. நானும் இனி இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன். விஜயாத்த இப்படி பேசினதுக்கப்புறமா எதுக்கு இந்த வீட்டுக்கு வரணும்? என்னை மட்டும் மருமகளாக ஏற்றுப்பாங்களாம். ஆனால் மீனாவை மருமகளாக ஏற்றுக்காம, மீனாவை புரிஞ்சுக்காம இவ்வளோ பிரச்சனை செய்கிறாங்க. விஜயாத்த திருந்த போகிறதே இல்லை. விஜயாத்த கண்டிப்பாக உங்கள் பேச்சை கேட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக நானும் வரப்போகிறதே கிடையாது. அப்படியே மருமகளாக வந்தாலும் நீங்கள் எனக்கும் பிரச்சனை செய்வீங்கன்னு நான் வந்து யோசிக்கிறேன். உங்களை நம்பி என்னால் இந்த வீட்டுக்கு வரவே முடியாது விஜயாத்த அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஸ்ருதி, நீ உண்மையாகவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேம்மா. நீ என்னுடைய மருமக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் மீனா கிட்ட எப்படிலாம் பேசுனீங்க, அதனால் இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நான் யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, மீனா, முத்து கவலைப்படாதீங்க. முத்து, நீங்கள் யோசிச்சு மீனாவுக்காக இப்படி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வேன் முத்து. எங்கே தங்குறது அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம். என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் உடனே பேசுகிறேன். நான் உங்களுக்கு வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் அங்கேயே இருந்து உங்கள் வேலையை சந்தோஷமாக பார்த்துக்கலாம். அப்படியே விஜயாத்தை தேடி வந்து மன்னிப்பு கேட்டாலும் கண்டிப்பாக விஜயாத்தையை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கவே கூடாது. விஜயாத்தையை மன்னிக்கவும் கூடாது. ஏன்னா சிந்தாமணி பேச்சை கேட்டு உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி வந்து ரொம்ப கோபமாக பேசுகிறது மட்டும் இல்லாமல் மீனாவுக்கும் முத்துவுக்கும் உதவி செய்யணும்னு முடிவெடுக்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, என்ன விஜயா, சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இப்படிலாம் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுட்டேல பாரு. முத்துவும் மீனாவும் இனி நீ பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இந்த வீட்டில் இருக்கவே முடியாதுன்னு இப்படி யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுத்திருக்காங்க. இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே. நீ நினச்ச மாதிரியே முத்துவும் மீனாவும் இங்கேருந்து கிளம்பிடுவாங்க. போதுமா அப்படின்னு சொல்லும்போது, அவங்க விருப்பங்க. என் பேச்சை கேட்டால் மீனாவும் முத்துவும் இங்கே இருக்கலாம். ஆனால் அவங்க தான் என் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு இப்படிலாம் யோசிக்கிறாங்கல்ல. அவங்க தண்ணி கொடுத்துன்னு போகட்டும். அவங்க வந்து எப்படி வந்து நல்லபடியாக முன்னேறுறாங்க நானும் பார்க்க தானே போகிறேன். கஷ்டப்பட்டா தானேங்க தெரியும். இந்த வீட்டை பற்றி புரிஞ்சுக்காம, என்னை பற்றி புரிஞ்சுக்காம இப்படி யோசித்து ஒரு முடிவெடுத்திருக்காங்கல்ல. மறுபடியும் திரும்பி வரும்போது நான் பேசிக்கிறேன்னு சொல்லும்போது முத்து வந்து சொல்கிறாரு, அம்மா இப்படிலாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம்மா. அப்படியே நான் திரும்பி வந்தாலும் என் அப்பாவை பார்க்க வருவேனே தவிர்த்து உங்ககிட்ட பேசுகிறதுக்காகவோ இந்த வீட்டில் தான் தங்கணும்னு உங்ககிட்ட உதவி கேட்குறதுக்காகவோ நான் வரவே மாட்டேன். நீங்கள் இப்படி பேசுகிறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கிளம்புறேன். அப்பா, அப்பப்போ வந்து பார்த்துக்கங்கப்பா. நானும் உங்களை வந்து பார்க்கணுன்னு தான் நினப்பேன். ஆனால் இந்த வீட்டுக்கு வந்தால் அம்மா எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல. எனக்கு மீனை நல்லபடியாக முன்னேறணும்னு நினைக்கிறேன்ப்பா. ஆனால் இந்த வீட்டில் இருந்தால் மீனாவுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்காது. சிந்தாமணியை தான் அம்மா வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது. சிந்தாமணி அம்மாவுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கிறத சொன்னாங்கல்ல. அப்படி என்ன உதவி செஞ்சுருக்காங்கன்னு தெரியல. நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்கப்பா. ஏன்னா சிந்தாமணி வந்து அம்மாவுக்கும் மனோஜுக்கும் உதவி செய்கிறேன்னு சொல்லி நம்பிக்கையாக பேசி இவங்க வந்து சிந்தாமணி நம்ம வீட்டில் இருக்க யாரையும் ஏமாத்திரவே கூடாதுப்பா. அதனால் இனி கவனமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, முத்து தேவையில்லாமல் சிந்தாமணியை பற்றி இப்படியெல்லாம் பேசவே வேண்டாம். சிந்தாமணி என்னுடைய ஃப்ரெண்டு. பார்த்தல எனக்காக எவ்வளோ வந்து செலவு செஞ்சுருக்காங்க. எவ்வளோ வந்து தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு. ஏன் மனோஜ் கூட இதெல்லாம் எனக்கு செய்யவே இல்லை. ஆனால் என் ஃப்ரெண்டு சிந்தாமணியை பற்றி நீங்கள்லாம் பேசவே கூடாது. அதான் இங்கேருந்து கிளம்புறதா யோசனை பண்ணிட்டல. அப்புறம் என்ன உனக்கு வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க. முதல்ல இங்கேருந்து கிளம்புறியா அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா. ஸ்ருதி சொல்கிறாங்க, மீனா முத்துவோட அருமை பெருமை தெரியாமல் விஜயாத்தை இப்படி பேசுனதுக்கு கண்டிப்பாக நல்லா அனுபவிக்க தான் போகிறாங்க அப்படின்னு. முத்து, மீனா நீங்கள் கவலைப்படாமல் வாங்க. இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. இங்கே விஜயாத்தை இனியாவது உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் அங்கேருந்து கிளம்பும்போது அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க ஸ்ருதி. மீனாவும் முத்துவும் தங்குறதுக்காக வீடு ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க ஸ்ருதி. உடனே மீனா சொல்கிறாங்க, எங்ககிட்ட பணம் இருக்குங்க, இனி நாங்களே பார்த்துக்குறோன்னு சொல்லும்போது, மீனா எந்த உதவி வேணும்னாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே மீனா வந்து சொல்கிறாங்க, என்னங்க விஜயத்தை இப்படிலாம் பேசிட்டாங்க. நீங்களும் இப்படி ஒரு முடிவெடுப்பீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லைன்னு சொல்லும்போது, மீனா எவ்வளோ தான் பொறுமையாக இருக்க முடியும். எப்போ பார்த்தாலும் சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம பக்கம் இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கும்போது எப்படி அந்த வீட்டில் இருக்க முடியும் நீ நினைக்கிற? அந்த வீட்டில் இருந்தாலும் நீ வந்து பூக்கடைக்கு போகக்கூடாது, டெக்கரேஷனோட செய்யக்கூடாதுன்னு எங்கள் அம்மா எவ்வளவோ பேசுவாங்க. அவங்க பேச்செல்லாம் நீ கேட்டுட்டு இருக்கணும். ரொம்ப மனசு வேதனைப்படுவேன். இனி அப்படி இல்லைல்ல. நமக்குன்னு தனியாக வீடு இருக்குது. சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை பார்த்துக்க போகிறோம். அப்புறம் என்ன, என் அம்மா பேச்சை இனி நீ கேட்கவே வேண்டாம். இந்த பெரிய வாய்ப்பு கிடைச்ச உடனே என் அம்மாவே தேடி வருவாங்க பாரு அப்படின்னு முத்து சொல்கிறாரு.
முத்து நினைச்ச மாரியே மீனாவுக்கு இந்த பெரிய வாய்ப்பு கிடைக்குது. மீனாவ எல்லாரும் பாராட்டி பேசுறாங்க. இந்த உண்மை விஜயாவுக்கு தெரிய வருது. என்னது சிந்தாமணிக்கு கிடைக்க வேண்டிய இந்த பெரிய வாய்ப்பு மீனாவுக்கு கிடைச்சிருக்கா? இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லையே! மீனாவும், முத்துவும் இப்ப புது வீட்டுக்கு வேற போயிட்டாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அ இந்த பிசினஸ நல்லபடியா செஞ்சு முன்னேறிருவாங்கன்னு நெனைக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா. இனி விஜயா பேச்ச கேட்கவே கூடாதுன்னு தனி குடித்தனம் போன மீனாவும், முத்துவும் எல்லாருக்கும் உதவி செய்றாங்க. மீனாவுக்கும், முத்துவுக்கும் நல்ல பேர் கிடைக்குது. இதெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஸ்ருதியும், ரவியும். மீனா செய்ற உதவியால மீனாவ எல்லாரும் பாராட்டி பேசுறாங்க. மீனாவுக்கு நல்ல பேர் கிடைக்குது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அண்ணாமலை. முத்துவுக்கும், மீனாவுக்கும் நல்ல பேர் கிடைக்கிறத பார்த்துட்டு தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்கிறாங்க விஜயா, சிந்தாமணி. மீனாவும், முத்துவும் ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய பார்த்துக்கிறாங்கன்னு இங்க ரொம்பவே பொறாமப்படுறாங்க விஜயா. மீனா மேல ரொம்ப கோவமா இருக்காங்க விஜயா.